புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கல்லூரி மாணவியருக்கு இலவச பேருந்து சேவை வழங்கப்படும் என அமைச்சர் அறிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். புதுச்சேரியின் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் உள்துறை, கல்வித்துறை போன்ற பொறுப்புகளை வைக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் தனது பதிலை அறிவித்திருக்கிறார். அதில் கல்வித்துறையின் கீழ் அவர் பேசும்பொழுது, புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து இயக்கப்படுவது போல கல்லூரி மாணவியருக்கும் இலவச பேருந்து சேவை துவங்கப்பட இருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த இலவச பேருந்து சேவை வரும் கல்வியாண்டு முதல் துவங்கும் என்று அறிவித்திருக்கிறார். இதே போல நீட் பயிற்சி, சிறப்பு பயிற்சிக்காக 4 மையங்கள் புதுச்சேரி நகரத்திலும் கிராமத்தில் 2 என மொத்தம் 4 மையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதே போல அரசு இடஒதுக்கீட்டில் சேரும் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் முழு கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இதே போல காவல்துறையில் காலியாக இருக்கும் உதவி ஆய்வாளர்கள், கடலோர ஊர்காவல் படை வீரர்கள் என 515 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் முன்னணி நிறுவனங்களில் முதலீட்டாளர் மாநாட்டை அரசு நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல தேசிய, சர்வதேச, பிராந்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பயண செலவை அரசே முழுமையாக ஏற்கும் என்று அறிவித்திருக்கிறார். இதே போல 1840 வீரர்களுக்கு, அதாவது இவர்கள் பதக்கம் வென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2017 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரை பல ஆண்டுகளாக இவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. இந்த ஊக்கத்தொகை கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். மானிய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவு பெறும் நிலையில் நாளை புதுச்சேரியோட சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற இருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி இளவமுதன்.